சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த நாள் வலிமையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. தியானம் நிதானத்திற்கு வழிகாட்டுகிறது. கஷ்டம் வரும்போதெல்லாம் மந்திர நூல் படி, எல்லாவற்றையும் உரியேற்று. எவன் ஒருவன் என் மூல மந்திரத்தை இடைவிடாமல் ஒலித்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு பல அற்புதங்களை நடத்தி காட்டுவேன். நீ சொல்வது மூல மந்திரம், அது என்னுடைய மந்திரம், அதற்கு தனி பலன் உண்டு. திருவடி சரணா திருவடி சரணா. தை மாதம் மாலை போட்டு வந்து என் திக்கு தெரியாத எங்கே போகிறது என்ன பண்ணுறது, நான் மாலை எப்படி செலுத்துறதுன்னு தெரியலையே. வந்து உக்காந்துருந்தேன். ஒரு அம்மா திடீர்னு வந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு வந்து கூப்பிட்டு, அம்மா வாங்கம்மா தொண்டு செய்யணும், உள்ளே வாங்கம்மா அப்படின்னாங்க. நான் போய் தொண்டு செஞ்சேன். அரிசி இருமுடி கட்டணும்னாங்க. அரிசி பையில் போடணும், தேங்காய் மூடி இருமுடி கட்டணும்னாங்க. கட்டணும். என் குழந்தையும் நானும் வந்தேன். என் குழந்தைக்கிட்டு வந்து மாலை போட்டு நீ மட்டும் செலுத்து, நான் செலுத்த முடியாது, நான் மறுபடியும் செலுத்திக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு 5 இருமுடி ஃப்ரீயாகவே வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் வந்து செலுத்திட்டு போனேன். போய் என் குழந்தைய வந்து குருமாலை போட்டு விடப்பா ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என் குழந்தை குருமாலை போட்டுது. 8வது, என் பையன் 8வது படிக்கலையே. நான் வந்து எனக்கு நீ படிக்க வை, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு நீ விட்டுறாத, நான் இங்கிருந்தே பார்த்துக்குவேன் அப்படின்னு எங்கள் குரு அம்மா சொன்னாங்க. ஆனால் குரு அம்மா சொன்ன மாதிரி நான் சொன்னது எங்கள் அம்மாவுக்கு செய்ய முடியல. எங்கள் அம்மா சொன்னது எனக்கு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு என் குழந்தைக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நான் ஒடியாந்தேன். நாங்கள் எப்போயே எங்கள் அம்மாவே துணையும் நாங்கள் இருக்கணும். எல்லாருக்கும் வாங்க, எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்க. அம்மா சொன்ன மாதிரி கனவுல வந்து சொல்லுவாங்க. அம்மா சச்சுரவமாக இருக்கிறாங்க. அம்மாவை நம்புங்க, வாங்க. வேறு எத்தனையோ கோடான கோடி காப்பாற்றி விட்டுருக்குறாங்க. அம்மா வழிபாடு பண்ணி இன்னைக்கு நாங்கள் என்னைக்கு எங்கள் அம்மாவே கெதின்னு நாங்கள் இருக்கணும். எல்லாரும் வாங்க சத்தி, எல்லாரும் அம்மா கிட்ட வந்து வேண்டிக்கங்க சத்தி, வேண்டுன மாதிரி நடந்துக்குங்க சத்தி. எனக்கு நடந்திருக்குது வாழ்க்கையில். இப்போ கூட நான் சனிக்கிழமை கிளம்பி வரணும்னு நினச்சேன் தொண்டு செய்ய. ஆனால் அம்மா வந்து இன்னும் நீ கிளம்பலையா, வந்துட்டியா இல்லையான்னு கேட்டாங்க. அம்மா வர்றம்மா, வந்துட்டம்மா அப்படின்னு இன்னைக்கு காலையில் கிளம்பி வந்தேன். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. தினமும் மூல மந்திரம் 108 சொல்லி 2 வேப்பிலை சாப்பிட வேண்டும் என்பது குரு உபதேசமாகும். கடந்த 16/8/2026 அன்று திருநெல்வேலி மாவட்டம் பண்டாரகுளம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் செவ்வாடை சக்திகள் மிக அழகாக ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் திருவுருவ படம்
அம்மன் முகம் மற்றும் ஓம் சக்தி கொடி கொண்ட முளைப்பாரியை அலங்காரம் செய்து தலையில் சுமந்து அன்னைக்கு மிகவும் பிடித்த தேவாமிர்தமான கஞ்சியை சுமந்து ஊர்வலமாக வந்து அன்னைக்கு கஞ்சி படைத்து ஆடிப்பூர பெருவிழாவினை மிக கோலாகலமாக கொண்டாடினர். இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை பக்தர்களும் சக்திகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.